தண்ணி வந்திருக்கு, டேங்க் தண்ணி பிடிக்க போகிறேன். சண்டே ஆயிடுச்சு, அதனால் வந்து தண்ணி பிடிக்க கூப்பிட மாட்டாங்க. அதனால் நான் போய் பிடிக்கணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி வைப்பாங்க. போயிட்டாங்க. இவங்களுக்கு நிறுத்தவே இல்லையோ? அவன் நான் இப்போ தானே விட்டு போனேன். ஒரு 3 நாளாக என்ன ஆகுது என்னைக்கு வந்தியா? ஞாயிற்றுக்கிழமை வந்தியா? தண்ணி ஜாலியாக போடுமா? ஆளு 2-3 பிடிங்க இருந்தது வரையும் ஃபோனு கீழே இதாகிடுச்சு. இது காலிங் ஒன்று இருக்கு. கம்மியா இருக்குன்றாரு. தண்ணி இல்லைன்னு சொல்ல, கம்மியா இருக்கு. எவ்வளோ கூட வரணும்னு டிசைட் சொல்ல, கம்மியா இருக்கான். உங்களுக்கு சரியா தெரியும். அடி தண்ணியில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற அடியில் இருக்கிற தண்ணி தான் வெளியே வரும். போடுறது உண்டு எல்லாத்துலேயும். வண்டியில தான் போடுறது. பெட்ரோல் போட காசே இல்லை. அது சேர்த்து போட வேண்டியதுதானே. ஒரு வாரத்துக்கு சேர்த்து டெய்லி மங்கள நிற்க முடியுமா? ஒரு வாரத்துக்கு பாதி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோல விட்டுட்டு போயிடும். சரி. தண்ணி தூக்கி விட்டு அதுக்கு தான் அதை காட்டுறியா? இது கூட வீடியோ எடுத்து போட்டுருவியா? போடலான்றதுல இருக்கான். அதான் நான் கேட்டேன், என்னது செய்யுது தூக்கிறது வச்சு இதெல்லாம் எடுக்குது. எப்படியும் அவனு கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். எப்படியும் எனக்கு கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியும். கோவமா இருக்காங்க. கோவமெல்லாம் கிடையாது. எனக்கு வயசாகுதுல, வயசான காலத்தில் எனக்கு சொன்ன கோவம் வருது. சரம் மீன் தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிச்சு. ஆக்சுவலாக வந்து தண்ணி தான் பிடிக்க போயிருந்தேன். சண்டை போட்டேன்ல, அதனால் தண்ணி பிடிக்க என்ன கூப்பிட மாட்டாங்க. சண்டை போடும்போது தான் வந்து அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஆச்சு சால்வ் ஆவாங்க. போய் தண்ணி பிடிக்க போனேன்.
தண்ணி பிடிக்க தான் அப்படி ஓடினேன். ஏன்னா வந்து சண்டை போட்டாங்க, என்ன கண்டிப்பாக கூப்பிட மாட்டாங்க தெரியும். சண்டை போடுறதுக்கு முன்னாடி சவுண்டு கேட்கும், ஹார்ன் சவுண்டு கேட்கும். கேட்டால் கூட அவங்க கூப்பிட்டா தான் நான் போவேன் நான். சரி அவங்க ஆனால் அப்போ சரி அவங்க வாசல் எடுத்து வச்சுருவாங்க, நான் இருந்தால் நான் எடுத்து வச்சுருவேன், இல்லை தம்பி அண்ணா வந்து அவங்க எடுத்து வச்சுருவாங்க. என் தம்பி ஒய்ஃப் வந்து குழந்தை படுத்துருக்கு, நாகர்கோவில் போயிருக்காங்க. அதுக்காக தான் வாரி வச்சுட்டு ஓடினேன். என்ன எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆனால் உண்மை தெரியுமா, இது வரைக்கும் சரி என் லைஃப்பில் நான் மிஞ்சி போனால் 2 வாரம் தான் ரேஷன் கடைக்கே போயிருப்பேன். மீதிலாம் வந்து அவங்களும் வந்து தம்பிக்கு அவங்க தான் போகிறது. நான் ரேஷன் கடைக்கு கூட போனது கிடையாதுங்க. சரி ஓகே, இது வீடியோ போடணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க கோவம் வந்துச்சுன்னா போதும், அவங்க எல்லாம் மோஸ்ட்லி அவங்களே அவங்க தான் செய்வாங்க. அவங்க என்ன சொல்கிற ஒரே வேலை தண்ணி வந்ததுன்னா தூக்கி வை அப்படின்வாங்க.